கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, செல்வந்தனாக முயன்று ஆக வேண்டும் என்று முயன்று உனது உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதே. நீ அறிவுள்ளவனாக இருந்தால் பொறுமையாக இரு என்று வேத புஸ்தகம் நமக்கு அழகா எழுதுகிறது. ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்று, நான் பணக்காரன் ஆயிரணும், நான் அப்படி ஆயிரணும், எல்லார்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இது இல்லை, அப்படி பிரயாசப்படாதன்னு சொல்றாரு கர்த்தர். அது உன்னைய ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வைக்காது. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கர்த்தர் தினமும் நல்ல உடை கொடுக்கிறார், நல்ல உணவு கொடுக்கிறார், நல்ல சமாதானத்தை கொடுக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், அன்பான மனைவி தந்திருக்கிறார், நல்ல அணைக்கும் கணவனை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறார், படிக்கிறதுக்கு வேண்டிய ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் தேவை கட்டுகிறார், ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கொடுப்பதற்கு பலன் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளில், இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகணும், என் கூட அவன் நல்லா இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கான் என்று சொன்னால் பைபிள் அழகாய் சொல்லுகிறது, அவன் கேட்டிலும் கண்ணிலையும் மாட்டுவான் என்று சொல்லி. ஐஸ்வர்யனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஐஸ்வர்யத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய காரியத்தில் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு பிரயாசப்படாதீங்க, கர்த்தரோடு இணைவதற்கு பிரயாசப்படுங்க. உங்கள் சரீரத்தை காத்து கொள்ளுங்கள், உங்கள் உடல் நலத்தை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவைகள் சந்திக்கப்படணும். நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் கர்த்தர் அதை வாங்கி கொடுக்கணும். மனநிறைவோடு தினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாய், தினமும் அவர் கையே நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் காகத்தை கவனித்து பாருங்க, அதை கவனித்து பாருங்க, ஆகாயத்து பறவையை கவனித்து பாருங்கன்னு சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நமக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஐஸ்வர்யன் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிரயாசப்படக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. இது மனிதன் சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை, பைபிள் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்க, அவர் வழியில நடங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அந்தந்த நேரத்தில் திருமண காரியம் நடக்கும், குழந்தை செல்வம் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். அது எத்தனை ஆண்டு இருந்தா என்ன? ஆபிரகாமுக்கு 100 வயதுல பிள்ளை கொடுத்தார். பொறுமையா இருக்கலையா? பொறுமையா இருங்க. சில ஆசீர்வாதங்கள் நிதானமாகத்தான் வரும். பைபிள் படி. அதனால உங்க சரீரத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. ஐஸ்வர்யன் ஆகணும் இரவு பகலா ஓடி உங்க டைமையும் சரீரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. ஆண்டுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படாதபடி எப்பொழுதும் ஆண்டவரை தரித்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.